Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. What's on my lunch plate reel போடும்போதெல்லாம் கண்டிப்பாக எனக்கு வர ஒரு கேள்வி, நீங்கள் எப்படி இவ்வளோ ஐட்டத்தையும் நீங்கள் வந்து ரெகுலராகவே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. இந்த வீடியோ வந்து அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 10 ஸ்டெப்ஸாக வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லஞ்ச் பிளேட் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து பிளான் பண்ணுவேன். ஒரு ரஃப்பான ஒரு பிளான். ஜென்ரலாக ஒரு மீல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், கார்ப், ஃபைபர் இது மூணுமே இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிப்பேன். அடுத்ததாக நம்ம ப்ரோட்டீனுக்குலாம் ஏதாச்சும் சோக் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா அதை ஓவர் நைட்டே சோக் பண்ணிவிடுவேன். இல்லை நம்ம வந்து அதை ப்ரீ குக் கூட பண்ணி வச்சுக்கலாம். முந்தின நாள் ஈவினிங்கே கூட நீங்கள் ப்ரீ குக் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் பாட்டில் ஃபஸ்ட் லேயரில் கொள்ளு வேக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டில் வந்து ராஜ்மா, அடுத்ததாக வந்து மொச்சக்கொட்டை. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இப்போ வேக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம அன்றைக்கி யூஸ் பண்ண போகிற காய்கறி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு, ஈவன் இன்க்ளூடிங் கருவேப்பிலை, கொத்தமல்லி அந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து நல்லா தரவாக வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட அந்த பருப்புலாம் வேக வச்சுருந்தோம், இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ப்ரீ குக் முன்னாடியே பண்ணியிருந்தோன்னா இன்னும் கூட குயிக் ஆகும். ஸோ காய்கறி வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு நம்ம ஒரே டைமில் எல்லாத்தையும் கழுவுறோம் அப்படின்னா, நம்ம சும்மா தண்ணியில் கை வச்சுட்டே இருந்தோம்னா திரும்ப அதை ட்ரை பண்ணுவோம், திரும்ப கை வைப்போம், திரும்ப ட்ரை பண்ணுவோம். இது தேவையில்லாத ஒரு விஷயம். ஒரே வேலையை தான் நம்ம திரும்ப ரிப்பீட்டடாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பிளான் பண்ணி அன்றைக்கி வேண்டிய ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த மாதிரி காய்கறி கட் பண்ணும்போது கண்டிப்பாக இது வேஸ்ட்ஸ் நிறையா வரும். இந்த பீல்ஸ்லாம் எடுத்து போடுறதுக்கு இருக்கும். ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ட்ராஷை ஓப்பன் பண்ணி போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நான் இப்போ ஒரு காமிச்சேன் இல்லையா, ஒரு ட்ரே தான் அது. அதுலேயே நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு அதை அப்புறமா நீங்கள் டம்ப் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கூட ஈஸியாக இருக்கும். ஸோ நான் சொல்கிறதுலாம் ரொம்ப சின்ன விஷயங்கள் தான். பட் நீங்கள் அதை வந்து திரும்ப பண்ணும்போது உங்களுக்கே தெரியாமல் நிறைய டைம் அதில் கன்சியூம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் நம்ம பைலப் பண்ணிட்டோம். அதுக்கு வந்து மெயினாக பிளான் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் கிச்சனில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்காது. அதே சமயம் ஹெல்தியான ஃபுட்டுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்க தான் செய்யும் குக் பண்ணுறதுக்கு. பட் அதையுமே குயிக்காக பண்ணுறதுக்கான வழிகள் தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏதாச்சும் நீங்கள் அன்றைக்கி மீலுக்கு வந்து ஏதாச்சும் மேரினேட் பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒரு ½ hour சோக் பண்ணுறது, இல்லை ஏதாவது வதக்கி அரைக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஏதாவது அரைச்சி விட்ட சாம்பார் அந்த மாதிரி பொடியெலாம் பண்ணுறீங்களா, டிஃபன் சாம்பாருக்கு ஏதாவது பொடி பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு மீலுக்குன்னு இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு 2 இல்லை 3 மீலுக்கு வர மாதிரி போடுங்க. ஏன்னா அகெயின் திரும்ப அதே வேலையை தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு 2 or 3 days கழித்து பண்ண போகிறீங்க. நீங்கள் அந்த டைமில் அந்த வேலையை இது பண்ணிக்கலாம். நான் பெரிய பேட்சாக சொல்லலை, அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 மீலுக்கு வர மாதிரி அந்த பொடி வெரைட்டி வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்போ பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த காய்கறிலாம் பீல் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது வந்து நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, நான் நிறையா வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணுன்ற போது நான் அவாய்டே பண்ண முடியாத ஒரு வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா, காய்கறி பீல் பண்ணுறது. கட்டு கூட பண்ணாமல் கூட நம்ம சாப்பிட்டுடலாம். பட் காய்கறியை பீல் பண்ணாமல் ஒரு மீல் வந்து பேலன்ஸ்டு மீல் சாப்பிட்றது கஷ்டம்தான். ஸோ அதனால் பீல் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து பீல் பண்ணிவிடுங்க. இது இன்க்ளூடிங் லைக் ஆனியன் அண்ட் கார்லிக், ஜிஞ்சர், இந்த மாதிரி எல்லா சின்ன விஷயங்களும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அகெயின் நீங்கள் திரும்ப பீலரை எடுத்து அந்த தோலை எடுத்து அதை தூக்கி போட்டு அந்த டைமை நீங்கள் சேவ் பண்ணலாம். நீங்கள் மொத்தமாக ஒரே ஒரு அந்த பீலை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரேவை வச்சுட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஒரே டைமில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வேலையை நம்ம ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரே சீக்வன்ஸில் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு ஸ்பீடு வரும். நீங்கள் அதுக்கு ஒரு பிரேக் விட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு டைம் கன்சியூம் ஆகும். அதனால தான் அந்த ஒர்க் எல்லாத்தையும் ஒன்றா பைல் பண்ணிவிட்டு ஒரே ஒர்க்கை ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒர்க்கு மூவ் ஆன் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நான் எப்போவுமே பண்ணுறது வந்து அன்றைக்கி சமையலுக்கு நான் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே டெம்பரிங் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் அதுதான் பண்ணுவேன். ஸோ நார்மல் டெம்பரிங் தான். ஆயில், கடுகு, உளுந்து, அதுக்கப்புறம் சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம், வெங்காயம் போட்டு வதக்கி தனியாக எடுத்து வச்சுருவேன் நான். ஸோ இந்த இது நல்லா வதங்கிட்டு இருக்க டைமில் வந்து நான் காய்கறிலாம் ஒன்றா எடுத்து கட் பண்ணிடுவேன். இது டைம் மட்டும் சேவ் பண்ணுறது இல்லாமல் நீங்கள் ஆயில் கன்சியூம் பண்ணுறீங்களா அதோட அளவு கூட கொஞ்சம் குறைக்க தான் செய்யும். கண்டிப்பாக டேஸ்ட் ஒன்றும் பெருசாலாம் மாறாது. ஏன்னா நம்ம நல்லா எல்லாத்துக்கும் ஒரே டெம்பரிங் தான் போடுவோம் இல்லையா. வெந்தயம் போடும்போது மட்டும் வேணால் தனியாக நீங்கள் வெந்தயத்தை வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இல்லை அதுக்கு மட்டும் தனியான ஒரு தாளிப்பு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். மிச்சப்படி எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் குழம்பு, கூட்டு, பொரியல் எல்லாத்துக்குமே ஒரே டெம்பரிங் தான். ஸோ அதை ஒரே டைமாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம திரும்ப ஒரு பாத்திரத்தை எடுத்து இந்த வேலையை பண்ணுற மாதிரி இருக்காது. இன்றைக்கி நான் வந்து லஞ்ச் பிளேட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ரெட் சார்ட் அண்டு கொள்ளு பயிர் வச்சு ஒரு கூட்டு, அதுக்கப்புறம் மொச்சை அண்டு சௌச்சவ் வச்சு ஒரு காரக்குழம்பு, அதுக்கப்புறம் கேரட் பொரியல், அப்புறம் ஒரு சாலடு. ஸோ இந்த 4 கண்டிப்பாக இன்றைக்குமே இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் பீல் பண்ணுறது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துகிற போகிறேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, பீலிங் வந்து நம்ம அவாய்டே பண்ண முடியாது. இதுக்கு ஒரு மெஷினும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது, மேனுவலாக தான் பண்ணணும். ஸோ அதனால் எல்லாத்தையும் குரூப் பண்ணி வச்சுக்கோங்க. எதெல்லாம் பீல் பண்ணணும் அப்படின்றத குரூப் பண்ணி வச்சுட்டு செல்லுன்னு நீங்கள் பீல் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி நான் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு க்ளீனப் பண்ணுறதுக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பாக்ஸ் இருக்குது. நான் வந்து ஏதோ ஒரு வீட்டில் இருந்த ஒரு கேக் லிட்டு இருக்கும் இல்லையா, அந்த லிட்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நீங்கள் அமேசான் டீமூலலாம் நிறையாவே இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடத்த மெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ பீலிங் வந்து நம்ம மொத்தமாக பண்ணும்போது ஹார்ட்லி ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். எல்லா காய்கறியுமே பண்ணுறதுக்கே 5 மினிட்ஸ் தான் ஆகும். இதுவே நீங்கள் ஒரு காய்கறியாக பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பீலரை தேடுவீங்க, அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு காய்கறியை கழுவுவீங்க, அப்புறம் பீலர் எடுப்பீங்க, அப்புறம் சாப் பண்ணுறதுக்கு கட்டிங் போர்டு எடுப்பீங்க, திரும்பி இந்த கீழே போட்டிருப்போம் அதை க்ளீன் பண்ணணும். ஸோ இதே வேலையை நீங்கள் 4 டிஷ்ஷு பண்ணுறீங்க, 4 டிஷ்ஷுக்கும் பண்ணுவீங்க. இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் பல வருஷங்களாகவே நான் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டெம்பரிங் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு பவுலில் போட்டுட்டு நம்ம ஒவ்வொரு டிஷ்ஷாக பண்ணி முடிச்சிட்ட பிறகு கடைசியில் அதோட தலையில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஏன்னா ஜென்ரலாகவே நம்ம தாளிப்பு வந்து கடைசியில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே ஃபீல் தான் உங்களுக்கும் வரும். அதே மாதிரி நீங்கள் குக் பண்ணும்போது நிறைய பாத்திரங்கள் எடுக்காதீங்க, ஒரு 2-3 வச்சுக்கோங்க. அது மட்டுமே ரிப்பீட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு யூஸ் பண்ணுறது, இல்லை ஒரு வாஷ் கொடுத்துட்டு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ டிஷ்ஷு பண்ணாலுமே அந்த 2-3 பாத்திரம் தான் உங்களோட சிங்கில் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. நீங்கள் ஒரு பெரிய மீலை ரெடி பண்ணி முடிச்சுட்டு ஒரு பெரிய வேலை சிங்கில் இருக்கிற மாதிரி இருக்காது. குயிக்காக 4 பாத்திரத்தை கழுவிட்டு போயிட்டே இருக்கலாம். சூடாக இருக்கும் போதே பாத்திரத்தை கழுவுறதுன்றது இன்னமும் கூட ஈஸி. ஸோ அதனால் நிறைய பாத்திரங்களை எடுத்து புழங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஷ் வாஷிங் வேலை ஒரு பெரிய வேலையாக இருக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த குழம்புக்கு நான் ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு பூண்டு, சீரகம், வெங்காயம், தக்காளி போட்டு அந்த புளிக்குழம்புக்கு கொஞ்சம் வதக்கி அரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற காய்கறி, கீரை வகைகள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா ப்ராப்பராக வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து மொத்தமாக ஒரு சிங்கில் போட்டு தண்ணி நிரப்பி கொஞ்சம் பேக்கிங் சோடா அது போட்டு ஒரு 5-10 மினிட்ஸும் வைக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு ப்ரஷ்ஷை வச்சும் வாஷ் பண்ணவும் செய்யலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான். பட் கண்டிப்பாக நல்லா ப்ராப்பராக வாஷ் பண்ணிவிடுங்க. அதுவும் நம்ம மொத்தமாக வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்ற போது உங்களுக்கு அந்த தண்ணிலாம் கூட ட்ரெயின் ஆகி உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி போட்டு இது வதக்க விட்டுற வேண்டியது தான். ஸோ நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நான் வந்து காயை ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சு முழுசாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு அப்படி கிடையாது. நான் வந்து இதுதான் பல வருஷங்களாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால சைடில் நடக்க நான் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அடுத்து நம்மளோட கொள்ளு வந்து எப்போவுமே நல்லா முழுசாக வேகாது, நல்லா சாஃப்டாக தான் வந்திருக்கு, பட் குழையாது. ஸோ அதை எடுத்து நம்ம மத்து வச்சு நான் இடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் பண்ணாமல் அதை எடுத்து அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு 2 வாட்டி பல்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வேண்டிய கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ இதுதான் என்னோடய ட்ரிக்ஸ் எல்லாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், பட் யோசிப்போம் இது பண்ணுமா அப்படின்ட்டு. பட் அது பண்ணுனா நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கிங்க்கு வந்து வெறும் ஸ்டவ்வை தான் நம்ம டிபெண்ட் ஆகி இருக்கணும்னு கிடையாது. நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து நிறைய அப்ளையன்சஸ்லாம் இருக்குது. இன்ஸ்டன்ட் பாட் நான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு. என்னோடய கிச்சனில் எது இருக்குதோ இல்லையோ கண்டிப்பாக இன்ஸ்டன்ட் பாட் இருக்கணும்னு நான் நினைப்பேன். என்கிட்ட 1க்கு 2ஆகவே இருக்குது. ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல் எனக்கு. நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு ஹெல்ப்லாம் வச்சுக்க முடியாது, ஒரு ஹெல்ப்பர்லாம் நம்ம வச்சுக்க முடியாது. பட் எனக்கு ஹெல்ப்பராக இருக்கிறது என்னோடய இன்ஸ்டன்ட் பாட் அண்ட் டிஷ் வாஷர் தான். எனக்கு ரொம்ப 2 கண்கள் மாதிரி. ஸோ அதனால் வந்து அது அப்ளையன்சஸ்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரோஸ்ட் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் தாராளமாக உங்கள் அவனை யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு தாராளமாக ஏர் ஃப்ரையருமே யூஸ் பண்ணலாம். ஸோ
ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் அப்ளையன்சஸை அப்போவே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour வேலையை கண்டிப்பாக ½ hour மாற்ற முடியும். ஏன்னா நீங்கள் சைமல்டேனியஸாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. ஸ்டவ்வுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து பக்கத்துலேயே இருந்து கிண்டுறது கலக்கிறதுன்ற மாதிரி இருக்கும். மிச்சம் எந்த அப்ளையன்ஸ்க்குமே நான் சொன்ன எந்த அப்ளையன்ஸ்க்குமே நீங்கள் பக்கத்துலேருந்து பேபி சிட் பண்ண தேவையில்லை. அது பாட்டு வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து கொள்ளு வந்து ஒரு பல்ஸ் பண்ணிவிட்டு அது கூட தக்காளி போட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு கொதி விட்டுருக்கேன். அடுத்து நம்ம இந்த கீரையும் கொள்ளும் தான் சேர்த்து பண்ண போகிறோம். ஸோ இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா ரெட் சார்டு, நம்மளோட தண்டு கீரைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட தண்டு வந்து ரொம்ப அழகாக ஒரு ரெட்டு கலரில் இருக்கும். ஸோ இந்த கீரை வந்து இங்கே உள்ள கீரை. ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கூட்டோடு சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு இந்த கீரையோட தண்டு மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஒரு 3-4 minutes அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த லீஃப் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லதாக இருக்கும். அதே மாதிரி நான் போடுற ரெசிபீஸ் சிலதெல்லாம் கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, என்னோடய பிளேட்டில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்றது ஒரு பிளான் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நிறைய டிஷ்ஷஸ் வந்து நம்மளே க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனோட கம்பைன் பண்ணி சாப்பிடணும் அப்படின்ற உங்களுக்கு ஐடியா வரும். ஸோ நீங்களே நிறைய ரெசிபீஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். யூனிக்காகவும் இருக்கும். அதே சமயம் அது வந்து நம்மளே க்ரியேட் பண்ணுறது நம்ம டேஸ்ட்டுக்கு நம்ம ஃபேமிலியோட நீடுக்கு தேவை மாதிரி நம்ம மாற்றுறதுனால அது நம்மளோட ஹெல்த்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சாப்பிங் வந்து கண்டிப்பாக வெஜிடேரியன் குக்கிங்கில் ஒரு ரொம்ப மெயினான ஒரு வேலை. இன்ஃபேக்ட் வந்து குக்கிங்கை விட கொஞ்சம் கஷ்டமான வேலையும் சாப்பிங் தான். ஸோ அதனால் எப்போவுமே சாப்பிங் வந்து இந்த மாதிரி ஒரு நைஃபை வச்சு ஒரு போர்டை வச்சு கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சில வெஜிடபிள்ஸை இப்படி தான் கட் பண்ணி ஆகணும். சிலதெல்லாம் வந்து நம்மளுக்கு சாப்பர் யூஸ் பண்ணலாம், லைக் மேனுவல் சாப்பர் இல்லை எலக்ட்ரிக் சாப்பர் அந்த மாதிரி. அது வீட்டில் இருக்குன்னா கண்டிப்பாக அதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் கேரட், பீட்ரூட், கேபேஜ் இந்த மாதிரியான காய்கறிகள்லாம் வந்து சூப்பராகவே இருக்கும். அதையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் நிறைய வாட்டி வீடியோஸ் போட்டிருக்கேன். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லைக் மேனுவல் சாப்பர் அப்புறம் நம்மளோட நார்மல் எலக்ட்ரிக் சாப்பர்லாம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது. ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து சரி உங்களுக்கு எல்லாம் கட் பண்ணுற மாதிரி காமிக்கணுன்றதுக்காக காமிச்சிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெட் சார்டை வந்து ஃபஸ்ட்டு வதக்க போகிறோம். கொஞ்சமாக ஆயில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அது வந்து கரியாமல் இருக்கிறதுக்காக தான் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டால் கூட போதும் ஆயிலை. அப்புறம் அதில் நம்ம ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, அதுக்கப்புறம் கீரை ஃபஸ்ட்டு தண்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்ட பிறகு அதுக்கப்புறமா கீரையை போட்டுக்கலாம். ஸோ இந்த கீரைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் அப்படிலாம் கிடையாது. பட் கீரைனா நம்மளுக்கு இப்போ பேபி ஸ்பினாச்லாம் அப்படியே சாஃப்டாக அப்படியே ஒரு மாதிரி குளக்குலான்னு ஆகிடும் இல்லையா. பட் இந்த கீரை அந்த மாதிரி ஆகலை. நம்ம பொரியல்லாம் பண்ணாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் இது வரைக்கும் யாராச்சும் இதை ட்ரை பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு ட்ரை கொடுங்க. நல்லா நம்மளுக்கு தண்டு கீரைலாம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து அதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு இந்த மொச்சை போட்டு குழம்பு வைக்க போகிறோம் இல்லையா, அதுக்கு வந்து சவ் கட் பண்ண போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்கிற காய்கறிகள் வந்து உங்கள் மீலில் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறது நல்லது. அது வந்து நம்ம உங்களுக்கு சாப்பிடும் போதே டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்கள் பாடி வந்து ரொம்ப சீக்கிரம் டயர்ட் ஆகாமல், இப்போ சாப்பிட்டோன்னு ஒரு தூக்கம் வரும் இல்லையா, அதெல்லாம் வராது நீங்கள் இந்த மாதிரி பேலன்ஸ்டாக சாப்பிடும் போது. நம்ம ஹெல்த்துக்குமே நல்லது. நம்ம ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபுட்டும் நம்ம வந்து நினச்ச நேரத்துலலாம் சாப்பிடாம கொஞ்சம் கான்ஷியஸாக சாப்பிட்றது நல்லது. ஸோ நான் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டேன்றது எனக்கு ஃபீல் ஆனதுனால நான் அப்படி ஸ்விட்ச் ஆகிட்டேன். ஸோ இப்படி சாப்பிடும் போது வந்து நிஜமாகவே எனக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரியும், அதே மாதிரி வந்து கொஞ்சம் கில்ட், இந்த சாப்பிட்ற விஷயத்தில் ஒரு கில்ட் ஃப்ரீயாக இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லதாக இருக்குது. ஸோ அதுக்கெலாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நான் குக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இதே ஐட்டம்ஸ், அதாவது இவ்வளோ ஐட்டம்ஸ் நான் பண்ணுவேனான்னு கேட்டால் கிடையாது. நான் இப்போ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எனக்கு எல்லா ஐட்டம்ஸுமே இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஐட்டமாவது எனக்கு நெக்ஸ்ட் மீலுக்கு, அதாவது நெக்ஸ்ட் டேக்கு வரதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. 90% ஆஃப் த டைம் வந்து வரும். ஸோ அதில் நான் ஏதாவது ஒரு டிஷ்ஷு 2 டிஷ்ஷு இல்லை அடுத்த நாளைக்கு வேண்டிய ஏதாவது ப்ரெப், லைக் ஏதாவது சுண்டல் வேக வைக்கிறது, சாதம் வேக வைக்கிறது, அந்த மாதிரி வச்சுப்பேன். ஸோ இதே மாதிரி எவ்ரிடே பண்ணுவேனான்னு கிடையாது. கண்டிப்பாக ஆனால் வாரத்தில் 3 இல்லை 4 நாள் பண்ணுற மாதிரி இருக்கும். மிச்ச நாட்கள்லாம் வேறு வேலை, லைக் அடுத்த நாள் லஞ்சுக்கு, டின்னருக்கு அந்த மாதிரியான வேலையை நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் பார்த்து வச்சுடுவேன். அதே மாதிரி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்ரிடே நான் வைக்க மாட்டேன். லைக் ரைஸ்னால் ரைஸ் அண்ட் கின்வா 2 கம்பைன் பண்ணி தான் நாங்கள் சாப்பிடுவோம்.
ஸோ அதுவுமே வந்து நான் படித்த வரைக்கும் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரீஹீட் பண்ணி சாப்பிட்றது நல்லது அப்படின்ற இதனால நாங்கள் வந்து ஒரு 2 days ஒன்ஸ்க்கு தான் நான் வந்து ரைஸும் வைப்பேன். நான் என் பையனுக்கும் ஒயிட் ரைஸ் அது நாங்கள் ரெகுலராகவே வச்சுடுவோம். பட் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸோ ஒரு ஒர்க்குன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும். ஒரே நாளில் எல்லாத்தையும் உட்காந்து செய்கிற மாதிரியும் இருக்காது. ஏன்னா அப்படி செஞ்சோன்னா கண்டிப்பாக டயர்ட் ஆக தான் செய்யும். கொஞ்சம் பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒர்க்கை வந்து கொஞ்சம் அப்படியே டீசென்ட்ரலைஸ் பண்ண மாதிரி இருக்கும். நம்மளுக்கும் ரொம்ப வேலை பலு அந்த மாதிரி தெரியாது. இப்போ நெக்ஸ்ட்டு பேனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சௌச்சௌ அதை லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுருந்து இந்த மொச்சை சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்குவோம். அடுத்து கேரட் பொரியல் தான். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டில் பொரியல் பண்ணுவாங்களா அப்படின்னு என்கிட்டயே கேட்டிருக்காங்க. ஸோ எங்களுக்கெலாம் ரெகுலராகவே இதெல்லாம் உண்டு. ஸோ அதனால் கேரட் வந்து நம்ம சீவியும் வைக்கலாம், கட் பண்ணியும் வைக்கலாம். நான் இன்னைக்கு வந்து கட் பண்ணி தான் வைக்கிறேன். ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் தாராளமாக சாப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 பேருக்கு தான் அப்படின்றதுனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இது ஒரு மீலுக்கு தான் இந்த காய்கறியை மட்டும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதனால கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் இப்போ நான் 5 minutes ஆகுது அப்படின்னா நான் சாப்பரில் போட்டிருந்தேன்னா 1 minute கூட ஆயிருந்திருக்காது. குக்கிங் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே எவ்ரி மீல் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ லைஃப் லாங்காக பண்ணுற ஒரு விஷயம். அதுவும் வெளிநாட்டில் இருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு எஸ்கேப்னு ஒரு கிடையவே கிடையாது. யாராச்சும் நம்ம இன்றைக்காச்சும் வெளியே போய் சாப்பிட்டா இல்லை இந்த மாதிரி பாட்லக் பண்ணால் இல்லை நம்ம பேரண்ட்ஸ் யாராவது வந்தால் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை மாற்றிக்கணும். அதே சமயம் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி எல்லாமே பேலன்ஸ்டாக சாப்பிட்றோமான்றது கான்ஷியஸ்னஸ் எப்போவுமே இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை தான் நம்ம குழந்தைங்க பார்க்குறாங்க. அவங்களும் கடைசியில் அதை தான் சாப்பிடுவாங்க. அதனால கான்ஷியஸாக நம்ம சாப்பிட்றது நல்லது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 2 பாத்திரம் தான் நான் மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை தவிர்த்து இன்ஸ்டன்ட் பாட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பாத்திரத்தில் தான் நான் வந்து அதாவது இந்த நான்ஸ்டிக் பாத்திரத்தில் தான் நான் மொச்சக்கொட்டை அண்டு இந்த சௌச்சவை வதக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும் அது வந்து பத்தாது அப்படின்றது. ஸோ இந்த பாத்திரத்தில் கீரையை எடுத்து இன்ஸ்டன்ட் பாட்டில் போட்டுட்டு அதை நான் வாஷ் கூட பண்ணலை. அதுலேயே நான் வந்து இந்த மொச்சை அண்டு சௌச்சவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மூடி வச்சிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ திரும்ப இந்த பாத்திரத்தை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை, இன்னொரு பாத்திரமும் எடுக்க தேவையில்லை. ஸோ நம்ம வேலையை கட் ஷார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்மோஸ்ட்டு இன்னைக்குள்ள மீலை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 50% ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட கேரட்டும் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு 5 minutesல அது வெந்துடும். அதுவும் மூடி போட்டு வேக வைக்கிறோம் அப்படின்னா. ஸோ அதில் வந்து கொஞ்சமாக நம்மளோட தாளிப்பு ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அது தேங்காய் அப்புறம் பச்சை மிளகாய் நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 2 minutes மூடி வச்சுட்டோன்னா அது அப்படியே சாஃப்ட் ஆகிடும். காரமும் உங்களுக்கு அப்படியே அதில் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ நிறைய மசாலா நம்ம போடலை. ஸோ நம்மளோட பொரியல் பொடி கூட நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னீங்க. ஸோ நான் இன்றைக்கி அதை யூஸ் பண்ணலை, மேபி ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுவேன். இப்போ நம்மளோட கேரட்டை குக் பண்ணி அதை ஆஃப் பண்ணியாச்சு. அது ஒரு சூட்டில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நம்மளோட மொச்சையோட நம்ம வதக்கி அரைச்சி வச்சதில் இந்த பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், புளி பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு கொதி விட வேண்டியதுதான். ஸோ இதில் வந்து நம்ம தேங்காய் போடலை, நான் கான்ஷியஸாக போட வேண்டாம் தான் நான் போடல. பட் இந்த ரெசிபிக்கு தேங்காய் போட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டோன்னா நம்ம அதை சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணோம் இல்லையா. ஸோ கண்டிப்பாக நான் இப்போ வைக்கிற இந்த குவான்டிட்டி வந்து ஒரு 2 வேளைக்காவது எங்களுக்கு வரும். ஸோ இது ஒரு கொதி வந்துட்டால் இதுக்கு மேலேயும் தாளிப்பை போட்டோன்னா நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ நம்ம சாலடுக்கு வந்து நான் குக்கும்பர், ரேடிஷ், கேரட் எடுத்திருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சமாக உப்பு, லெமன் ஜூஸு, அப்புறம் நம்மளோட தாளிப்பு இருக்கு இல்லையா அதுவும் நான் போடுவேன். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு சாலட் ரெடி. ஸோ கண்டிப்பாக ஒரு சாலட் ஒரு பச்சை காய் இருக்கிற மாதிரி பார்த்துப்போம். ஒரு மீல்லையும் ஒன்றும் இந்த மாதிரி சாலட் ஆகவோ இல்லைனா வந்து ரைத்தா இல்லைனா பச்சடி மாதிரி எதாவது கூட பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் பிளேட்டில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரா வெஜ்ஜீஸ் சாப்பிடும் போது நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கிற ரா வெஜ்ஜீஸ் சாப்பிடும் போது உங்களுக்கு டக்குன்னு வந்து உங்களுக்கு சுகரு இல்லை வந்து கேலரிஸ்லாம் உங்களுக்கு டக்குன்னு ஜாஸ்தி ஆகாது. ஸோ ஒரு பேலன்ஸ்டு பிளேட்டில் வந்து நம்ம இதெல்லாம் இருக்கணுன்ற மாதிரி ஃபஸ்ட்டு சாப்பிட்ணுன்றது வந்து சாலடு. அதுக்கப்புறம் நம்மளோட காய்கறி சாப்பிட்லாம், அப்புறம் ப்ரோட்டீன் சாப்பிட்லாம், லாஸ்ட்டாக கார்ப் சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
ஸோ இந்த சாலட் வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பச்சையாக நம்ம ரேடிஷ் இதில் சேர்த்துருக்கோன்றது வந்து ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது, டேஸ்டியாகவே இருக்கும். ஸோ லன்ச் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்க்கு வந்து ஒரு ஸ்நாக், ஒரு சுண்டல், ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு ஒர்க் இருக்கிறதுனால நான் அதையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு போகிறேன் என் ஹஸ்பண்டுக்கு. நம்ம ராஜ்மா வேக வச்சிருந்தோம் இல்லையா, ஸோ அதில் ஒரு 2 ஸ்பூனை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, வெங்காயம், அப்புறம் நம்மளோட சேலடில் கொஞ்சம் காய் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் எடுத்து நான் வச்சுக்க போகிறேன். அதையும் போட்டுட்டு அப்புறம் நம்மளோட தாளிப்பு அதையும் ஒன்றா போட்டுக்கலாம். சாப்பிடும் போது அவங்களுக்கு ஏதாச்சும் லெமன் ஜூஸ் இல்லை உப்பு தேவைப்பட்டுனா கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ நான் வீட்டில் இருந்தேன்னா மேபி நானும் சாப்பிடுவேன். பட் நான் இன்றைக்கி ஒர்க் போகிறதுனால எனக்கும் சேர்த்து நான் பண்ணலை. அதுக்கப்புறம் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி பெரிஸ் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸ்ட்ராபெரி வந்து கண்டிப்பாக எல்லா பெரிஸ் அண்ட் கிரேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்டிசைட்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதை நம்ம எடுக்கணும். அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் வார்ம் வாட்டரில் கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் போட்டு பெரிய ஒரு கிரேப்ஸை போட்டு வச்சுட்டோம் 15 மினிட்ஸ்னால் அந்த பெஸ்டிசைட்ஸ்லாம் கொஞ்சம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வேண்டிய டைமில் ஒரு ஸ்வீட் கிரேவிங் வர டைமில் கூட நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மீல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 hours ஆகும். அந்த 1.5 hour டைமில் தான் நான் இதெல்லாமே கூட பண்ணுறேன். சைடில் எனக்கு வந்து டிஷ்ஷஸ் க்ளீன் பண்ணுற டைம் இருந்துச்சுன்னா அதையுமே நான் பண்ணி வச்சுடுவேன். ஸோ 1.5 hours நம்ம கிச்சனில் நிற்கிறோம் அப்படின்னா அதில் வந்து நான் ஒரு நிமிஷம் கூட வந்து ஃப்ரீயாக ஐடியலாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்க மாட்டேன். ஏதாச்சும் ஒன்று வந்து அந்த இடத்துல நிற்கிற வரைக்கும் அந்த ஒர்க்கு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம நெக்ஸ்ட் மீலுக்கு இல்லை நெக்ஸ்ட் டேக்கு கூடமே நம்ம வந்து சேர்த்து ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ ஃபுட்டு வந்து எவ்வளோ பார்த்து செஞ்சாலுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து அதை ஸ்டோர் பண்ணுறது. ஸோ நம்ம செஞ்சு முடிச்சுட்டு நல்லா லிட்டுள்ள ஒரு பாத்திரமாக ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்ட மிச்சத்தை நீங்கள் அப்படியே கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஸோ சாப்பிட்டு அதாவது ஆறிட்ட பிறகு குக் பண்ணுங்க. அப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் மீலுக்கு நீங்கள் அதே ஃப்ரெஷ்னஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். 2-3 நாள் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதோட இது மாற தான் செய்யும். பட் நாங்கள் இப்போ பண்ணுறது மோஸ்ட்லி நெக்ஸ்ட் மீலுக்கு, அதாவது நெக்ஸ்ட் டே மீலுக்கு, லஞ்சுக்கு மோஸ்ட்லி வந்து கரெக்டாக எங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடுன்றதுனால வந்து நான் எப்போவுமே ஒரு லிட் உள்ள கண்டெய்னரில் தான் நான் ஃபுட்டையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைப்பேன். ஸோ நான் திரும்ப இதை வாஷ் பண்ணி இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்ற வேண்டியது கிடையாது. ஸோ நம்மளோட கொள்ளு அண்ட் ரெட் சார்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது பார்க்க கொள்ளுக்கு கொஞ்சம் அப்படியே டார்க் கலர் இருக்கும் இல்லையா, ஸோ பார்க்க தான் இது டார்க்காக இருக்கும். பட் நான் நார்மலாக ஒரு கீரை கூட்டு சாப்பிட்டா எப்படி நல்லா பருப்பு போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா டேஸ்டியாகவே இருந்துச்சு. அடுத்து நம்மளோட மொச்சை அண்ட் சவ் காரக்குழம்பு ரெடி. ஸோ இது வந்து நம்ம இப்போ நான் செய்கிற காய்கறிலாம் வந்து நெக்ஸ்ட்டு மீனுக்கு ஏன் வருதுன்னு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற நேரத்தில் நம்ம செஞ்ச பொரியல் அதெல்லாம் கூட சாப்பிட்லாம். பட் இன்னும் எங்கள் வீட்டில் அந்த ஹேபிட் வரல. என்ன கொடுத்தா எனக்கு அந்த ஸ்நாக்குன்ற ஒரு ஆப்ஷனே எனக்கு கிடையாது. பட் வந்து மெயினாக என் ஹஸ்பண்டுக்கு வந்து இன்னும் அந்த ஸ்நாக்குன்றது வந்து இந்த மாதிரி சுண்டல் அந்த மாதிரி தான் இருக்கே தவிர்த்து இந்த மாதிரி பொரியலில் சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு வந்து டெய்லி புது மீல் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏன் அதுக்கு நம்ம கொஞ்சமாக சமைச்சு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சமைச்சு நான் திரும்பி அதே ஒர்க்கை நான் திரும்பி ரிப்பீட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. ஸோ இப்படி தான் வாட்ஸ் ஆன் மை லஞ்ச் பிளேட் எவ்ரி பிளேட்டுமே நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இது எல்லாமே ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.